Hey iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் ரொம்பவும் பரபரப்பா இருக்கு. காரணம் பாராளுமன்ற தேர்தல். நம்ம நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிற அந்த நாள் ஏப்ரல் 19, அதாவது நாளைக்கு. ஓட்டுங்கிற பேனாவால தீர்ப்பை எழுத நீதிபதிகளான நம்மள பல பேர் தயாரா இருக்கும். ஆனா ஒரு சில பேர் ஓட்டு போட தயாரா இல்லாம இந்த தேர்தல்னால ஒரு லீவு நாளா என்ஜாய் மட்டும் பண்ண தயாரா இருக்காங்க. ஒரு பக்கம் லைன்ல நின்று ஓட்டு போட சோம்பேறித்தனம், இன்னொரு பக்கம் நான் படிச்சேன், நான் வேலைக்கு போறேன், நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழறேன், எனக்கு எதுக்கு அரசியல் ஓட்டு எல்லாங்கிற நினைப்பு. ஆனா இதை எல்லாத்த விட மேலோங்கி இருக்கிற ஒரு எண்ணம், நான் ஒருத்தன் ஓட்டு போடலன்னா என்ன ஆயிட போகுது, நான் ஓட்டு போட்டால் மட்டும் எல்லாம் மாறிடுமா என்ன அப்படிங்கிற எண்ணம். அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தா இப்பவே அதை மாத்திடுங்க. ஏன்னா நம்ம உலகத்துல ஒரு ஓட்டுனால மாறின பல சரித்திர சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு சில சம்பவங்களை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த சேனல் ஐகான். நான் இப்போ முதலாவதா சொல்ல போற சம்பவம் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு 1999 ஏப்ரல் 17 நடந்த ஒரு சம்பவம். வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா பதவி வகிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல பாராளுமன்றத்துல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்றப்படுது. அதை தொடர்ந்து எந்த கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கணும், யாரு பிரதமரா தொடரணும்னு முடிவு பண்ண அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுது. பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த எம்பிங்க வாஜ்பாயோட அரசுக்கு ஆதரவு தரேன்னு சொன்ன நிலையில திடீர்னு பேக் அடிக்க அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிவுல வெறும் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வாஜ்பாய் அவர்களோட அரசு நம்பிக்கையில்லா தீர்மானத்துல தோக்குது. வாஜ்பாய் அவர்களும் தன்னோட பிரதமர் பதவியை இழந்தார். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இப்படி நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஒரு ஓட்டு வித்தியாசத்துல நிகழ்ந்த மாற்றம் அது வரைக்கும் நடந்ததில்லை. மக்களோட ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றியோ தோல்வியோ அடைகிற சம்பவம் பல வெளிநாடுகள்ல நடந்திருந்தாலும் இந்தியாவில் முதல்ல நடந்தது 2004 கர்நாடகால சந்தனமரஹள்ளி தொகுதி சட்டமன்ற தேர்தலில் தான். ஜனதாதள கட்சி சார்பா ஏஆர் கிருஷ்ணமூர்த்திங்கிறவரும், காங்கிரஸ் சார்பா அவருக்கு எதிராக துருவ நாராயண் அப்படிங்கிறவரும் அந்த தொகுதியில போட்டி போடுறாங்க. அதுல துருவ நாராயணுக்கு 40,752 ஓட்டுகளும், ஏஆர் கிருஷ்ணமூர்த்திக்கு 40,751 ஓட்டுகளும் கிடைக்குது. அதனால வெறும் ஒரே ஒரு ஓட்டுனால ஏஆர் கிருஷ்ணமூர்த்தி அந்த தேர்தல்ல அநியாயமா தோக்குறாரு. இதுல என்ன கொடுமைன்னா, கிருஷ்ணமூர்த்தியோட டிரைவர் நான் போய் ஓட்டு போடணும்னு சொன்னப்ப அதெல்லாம் வேணாம், இங்க வேலை இருக்குன்னு கிருஷ்ணமூர்த்தியே போக விடாம தடுத்துட்டாராம். ஐயோ, அவரை ஓட்டு போட விடாம தடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி. 2004 தான் ஒத்த ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறது இந்தியாவில் சாத்தியமாச்சு அப்படின்னாலும் அதே மாதிரி ஒரு சம்பவம் சரியா 4 வருஷம் கழிச்சு 2008 ராஜஸ்தான் மாநில சட்டமன்ற தேர்தலில் நடந்துச்சு. ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த சிபி ஜோஷி தன்னை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாவும் நிலைநிறுத்துற முயற்சியில இருந்தார். 2008 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவரு பிஜேபியை சார்ந்த கல்யாண் சிங் சௌஹானை எதிர்த்து போட்டியிட்டாரு. அந்த தேர்தலில் வெற்றி பெற்றா சிஎம் கேண்டிடேட் ஆகிடலாம் அப்படிங்கிற பெரும் கனவோட மும்முரமா இருந்த சிபி ஜோஷிக்கு அந்த தேர்தலில் 62,215 ஓட்டுகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட கல்யாண் சிங்குக்கு 62,216 ஓட்டுகளும் கிடைக்குது. வெறும் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அந்த தேர்தலில் தோத்ததோட சிஎம் கேண்டிடேட் ஆகிற வாய்ப்பையும் இழக்கிறாரு சிபி ஜோஷி. ஆனா இது எல்லாத்தையும் விட அவரை ரொம்ப காலம் வருத்தப்பட வச்சது என்ன தெரியுமா? அன்னைக்கு அவருடைய அம்மா, மனைவி, டிரைவர்னு யாருமே ஓட்டு போட போல அப்படிங்கிறது தான். இப்ப நான் சொல்ல போற சம்பவம் நடந்தது அமெரிக்காவில். அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா வைஸ் பிரசிடென்டா இருந்த ஆண்ட்ரூ ஜான்சன் 17வது அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறாரு. பதவிக்கு வர அவரு முன்னாடி அடிமையா வைக்கப்பட்டு புதுசா விடுவிக்கப்பட்ட மக்களை பத்தி யோசிக்காம பிரிஞ்ச மாநிலங்களை எல்லாம் ஒன்னு சேர்க்கறதுலயே குறியா இருக்காரு. இதனால அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகுது, அவர் மேல குற்றம் சாட்டப்படுது. இதனால அவர் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. அதை முடிவு பண்ண அங்க அதுக்கு சபையில ஓட்டெடுப்பு நடக்குது. அந்த ஓட்டெடுப்புல
ஒரே ஒரு ஓட்டுனால மெஜாரிட்டி இல்லாம போக ஆண்ட்ரூ ஜான்சன் மீதான குற்றம் மறுக்கப்படுது. அதே சமயம் அவருக்கு பதவி நீக்கமும் இல்லாம போகுது. ஆண்ட்ரூ ஜான்சனை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதியா பதவி வகிக்க வச்சது அந்த ஒரு ஓட்டு தான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் பிரிட்டன் நகரத்திலையும் நடந்திருக்கு. எக்ஸிட்டர்ங்கிற ஒரு தொகுதிக்கு பிரதிநிதியா பார்லிமெண்ட்ல பதவி வகிச்சவர் தான் ஹென்றி டியூக். இவர் 1910 டிசம்பர்ல நடந்த தேர்தலில் சென்மோ கிட்ட 4 ஓட்டு வித்தியாசத்துல தோத்து அந்த பதவியை இழந்தாரு. இவ்வளோ குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தோத்ததுனால ஹென்றி டியூக் 1911 எலெக்ஷன் பெட்டிஷன் ஒன்றும் போடுறாரு. பை லக்கா அது மூலமா வெறும் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு அந்த பதவியை திரும்ப தனதாக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 வருஷம், அதாவது 1911 1918 வரைக்கும் அவர் அந்த பதவியிலேயே தான் இருந்தார். இந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது எல்லாம் அமெரிக்காவில் 1876 கூட நடந்திருக்குங்க. ருதர்ஃபோர்ட் பி ஹேஸ் அப்படிங்கிறவர் தான் அமெரிக்காவோட 19வது ஜனாதிபதி. அவர் அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆனது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தான். ஆமாங்க, அமெரிக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் தங்களோட தலைவரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறத பாப்புலர் ஓட் அப்படின்னும், எலக்டோரல் காலேஜுங்கிற ஒரு அமைப்புல இருக்கிற எலக்டர்ஸோட ஓட்டுகள் எலக்டோரல் ஓட்டுகள் அப்படின்னும் சொல்லப்படும். இதுல என்ன கொடுமைன்னா, என்னதான் ஒரு கேண்டிடேட் பாப்புலர் ஓட்டு எண்ணிக்கை அதிகமா வாங்கி ஜெயிச்சிருந்தாலும் எலக்டோரல் ஓட்டு குறைஞ்சதுன்னா அவரால் பிரசிடென்ட் ஆக முடியாது. அப்படி ஒரு சம்பவம் தான் ருதர்ஃபோர்ட் பி ஹேஸ் வாழ்க்கையிலும் நடந்துச்சு. 1876 நடந்த அந்த தேர்தலில் ஹேஸ்க்கு எதிராக நின்று போட்டி போட்ட டில்டன்கிறவர் 2,50,000 ஓட்டு வித்தியாசத்தில் பாப்புலர் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தாரு. ஆனா எலக்டோரல் ஓட்டு எண்ணப்பட்டப்ப டில்டனுக்கு 184 ஓட்டுகளும், பாப்புலர் ஓட்டில் தோத்து போயிருந்த ஹேஸ்க்கு ஒரு ஓட்டு அதிகமா, அதாவது 185 ஓட்டுகளும் கிடைச்சது. அதனால கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலங்கிற கதையா டில்டன் அமெரிக்க ஜனாதிபதி ஆகிற வாய்ப்பை இழக்கிறாரு. ருதர்ஃபோர்ட் பி ஹேஸ் அமெரிக்காவோட 19வது ஜனாதிபதி ஆகிறாரு. இந்த மாதிரி இன்னும் பல ஒத்த ஓட்டு சம்பவங்கள் இருக்கு. அதனால இனிமேலாச்சும் என் ஒரு ஓட்டு என்ன பெருசா மாற்றத்தை கொடுத்துற போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா யாருக்கு தெரியும், நாளைக்கு உங்களோட ஒரு ஓட்டு கூட நம்ம நாட்டோட தலையெழுத்தையே மாற்றலாம். பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆண்டப்ப இல்ல, எங்க நாட்டு மேலையும் எங்க மக்கள் மேலையும் அக்கறை இருக்கிற எங்கள ஒருத்தனை நாங்களே தேர்ந்தெடுத்து அவனை நாட்டை ஆள வைக்கிறோம், அவன் இந்த நாட்டை எல்லா விதத்திலையும் சிறந்த ஒரு நாடா திகழ செய்வாங்கிற எண்ணத்துல தான் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கணும், குடியரசையும் உருவாக்கணும். அப்படி இருக்கிறப்ப ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனோட கடமை, அது ஒவ்வொரு குடிமகனோட பொறுப்பு. ஆனா கொடுமை என்னன்னா, சுதந்திரம் வாங்கின இத்தனை வருஷத்துல ஒரு தேர்தலில் கூட 100% வாக்குப்பதிவு நடந்ததே இல்லை. நாட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, விலைவாசி அதிகமாச்சு, அது ஆச்சு, இது ஆச்சுன்னு புலம்புற நம்மளால ஏன் ஒரு தடவை கூட 100% வாக்குப்பதிவை செய்ய முடியல? ஓட்டு போடாம புலம்பியும் பிரயோஜனம் இல்லை, ஓட்டு போடாதவன் புலம்பவும் தகுதி இல்லை. உங்களோட ஒரு ஓட்டோட முக்கியத்துவம் என்னன்னு இப்போவாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இந்திய குடிமகனா உங்க கடமையை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா போய் ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களில் ஒருத்தர் மனம் மாறி ஓட்டு போட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வணக்கம்.